ஹாய். ஹிட்லர் இறந்து 80 வருஷம் கழிச்சு அவருடைய டிஎன்ஏலிருந்து அவருக்கு ஒரு ஜெனட்டிக் கண்டிஷன் இருந்ததை கண்டுபிடிச்சிருக்காங்க. உலகையே உலுக்கிய சர்வாதிகாரி ஹிட்லர் ஏப்ரல் 30, 1945 பிஸ்டலால சுட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அவருடைய பாடியை டோட்டலா டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க. ஆனா அந்த நேரத்துல அவர் இறந்து கிடந்த அந்த சோஃபா, அந்த கார்பெட், அதிலிருந்து கொஞ்சம் பீசஸை எடுத்து மியூசியத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல இரத்த கரைகள் படிஞ்சிருக்கு. இந்த இரத்தக்கரை படிஞ்ச அந்த கார்பெட்ல இருந்து ஹிட்லரோட டிஎன்ஏவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி டாக்டர் டூரி கிங் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் அவருடைய ஜெனட்டிக் மெட்டீரியலை ஸ்டடி பண்றாங்க. அந்த ஸ்டடியோட எண்டில் அவங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்படியெல்லாம் ஒரு மரபணுவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஜெனட்டிக் டெஸ்டிங் பண்ண முடியுமா அப்படின்னு ஆச்சரியப்பட்டீங்கன்னா, நம்ம சேனல்லையே இறந்து போன குழந்தையோட தொப்புள் கொடியில இருந்து மரபணுவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எப்படி ஜெனட்டிக் டெஸ்டிங் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த வீடியோவை தவறாம பாருங்க, லிங்கை நான் கொடுக்குறேன். ஹிட்லருக்கு ஷிசோஃப்ரீனியா அப்படிங்கிற டிசீஸும் அட்டென்ஷன் டெபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டரும் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. கூடவே கல்மன் சிண்ட்ரோம் அப்படிங்கிற ஒரு ஜெனட்டிக் கண்டிஷன் கூட அவருக்கு இருந்திருக்கலாம் அப்படின்னு இந்த ஜெனட்டிக் டெஸ்டிங்ல ப்ரூவ் ஆயிருக்கு. PROK2 ஜீன் அப்படிங்கிற ஜீன்ல அவருக்கு ஒரு அப்நார்மாலிட்டி இருந்ததை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்குரிய வெளிப்பாடுகள் நிறைய அவர் உடம்புல இருந்திருக்கலாம் அப்படின்னு ஹிஸ்டாரிக் எவிடன்சஸை வச்சு அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க. இப்படி ஒரு ரிசர்ச் நடந்துச்சு, அதுல ஒரு டிசீஸ் வந்திருக்கு அப்படின்னா அதை பத்தி நம்ம தெரிஞ்சுப்போம் தானே. அதுக்கு தானே மரபணு சேனல்ங்கிறது இருக்கு. கல்மன் சிண்ட்ரோம் அப்படிங்கிற டிசீஸ் இருக்கிறவங்க அவங்களுக்கு அந்த செக்ஷுவல் மெச்சூரிட்டி வர்றதுல கண்டிப்பா பிரச்சனைகள் இருக்கும். அவங்களுக்கு ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஹைப்போகொனடோட்ராபிக் ஹைப்போகொனாடிசம் அப்படின்னு சொல்லுவோம். செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ், அந்த உடம்புல ஹேர் க்ரோத் வர்றது, ஒரு மெச்சூர் ஆகிறதுக்குரிய ஃபைண்டிங்ஸ் எதுவுமே அவங்களுக்கு இருக்காது. அது மட்டும் இல்ல, தாம்பத்தியத்திலையும் அவங்களுக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இன்ஃபர்டிலிட்டி, மகப்பேரின்மை அவங்களுக்கு இருக்கும். ரொம்ப முக்கியமான ஃபைண்டிங் என்னன்னா, இவங்களுக்கு அனாஸ்மியா அல்லது ஹைபாஸ்மியா, நுகரும் தன்மை சுத்தமா இல்லாம இருக்கலாம் அல்லது குறைவா இருக்கலாம். யாராவது எனக்கு நுகரும் தன்மை சின்ன வயசுல இருந்தே இல்ல, இப்போ இன்ஃபர்டிலிட்டி ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா அவங்க இந்த ஜெனட்டிக் டெஸ்டிங் எல்லாம் பண்ணிட்டு ப்ராப்பரா ட்ரீட் பண்ணிக்க வேண்டியது அவசியம். என் நோட் என்னன்னா, இந்த மாதிரி ஆராய்ச்சிகளை ஒரு அளவோட அந்த சயின்டிஸ்ட் நிறுத்திக்கிறது நல்லது. இந்த டிஎன்ஏ வச்சு ஒரு குளோனை உருவாக்குறேன் அப்படின்னு இன்னொரு ஹிட்லரை கொண்டு வந்துடாதீங்க தயவு செஞ்சு. எங்களால இருக்கிற தலைவர்களையே சமாளிக்க முடியல.